வணக்கம். இது வந்து பட்டர்ஃப்ளை போஸு, பட்டாம்பூச்சி போஸ்ன்னு கூட சொல்லுவாங்க. இது அன்றைக்கே காமிச்சிருக்கேன். கொஞ்சம் இந்த ஆசனத்தை விரிவாக்கமாக பார்க்கலாம். இது வந்து எப்படின்னா, கை ரெண்டும் இப்படி நமஸ்காரம் பண்ணுது இல்லையா, அதே மாதிரி உங்களுடைய பாதம் ரெண்டும் நமஸ்காரம். உங்கள் பாதம் ரெண்டும் நமஸ்காரம் போஸில் இருந்து உங்களுடைய பாதத்துடைய பின்பகுதி வந்து உங்களுடைய ஆசன வாயுவை ஒட்டி இருக்கணும். உங்களுடைய ரெண்டு துடைப்பகுதியும் தரையை நல்லா ஒட்டி இருக்கணும். ஏன் பட்டர்ஃப்ளை போஸ்ன்னு சொல்கிறாங்கன்னா, இப்படி வச்சு இப்படி பம்ப் பண்ணிங்கன்னா பட்டர்ஃப்ளை மாதிரி இருக்கும். அதுக்காக இதை இன்னும் எக்ஸ்ட்ரீமாக எப்படி போகலாம் அப்படின்னா, பின்னாடி சுவர் ஒட்டாமல் உங்களுடைய பாதம் ரெண்டையும் தூக்கி உங்களுடைய நெஞ்சு பகுதியில் இப்படி ஒட்டிக்கணும். ஓம் ஐம் கிரீம் ஸ்ரீம் ஐம் க்ளம் ஐம் நமோ பகவதே வார்த்தாளி வார்த்தாளி வாராகி வாராகி வராகமுகி வராகமுகி அந்தே அந்தினி நம ருந்தே ருந்தினி நம ஜம்பே ஜம்புனி நம மோகே மோகினி நம ஸ்தம்பே ஸ்தம்பினி நம சர்வதுஷ்ட புதுருஷ்டானாம் சர்வேஷாம் சர்வபாவ சித்த சச்சுர் முகஜகி ஜிக்வா ஸ்தம்பனம் குரு குரு சீக்கிரம் வஷ்யம் ஐங்லம் டகடகடக ஹும் அஸ்தாய பட்டு. இந்த பாதம் ரெண்டும் உங்களுடைய நெஞ்சு கூட்டில் அப்படி ஒட்டி இருக்கணும். நான் பண்ணுற எல்லா போஸ்ட்லையும் இந்த வாராகி மந்திரத்தை சொல்கிறதுனால நீங்களும் வந்து இந்த ஆசனங்களில் இந்த மந்திரத்தை சொல்லணுன்றது கிடையாது. நான் வந்து அடியேன் வாராகியின் தாசன். அதனால் நான் ஆசனம் பண்ணும்போது வாராகியை ஜபம் பண்ணிக்கிட்டே தான் ஆசனம் பண்ணுவேன். மனதுள்ளையும் வாய் வழியாகவும் வாராகியை ஜபம் பண்ணிக்கிட்டே தான் ஆசனாஸ் பண்ணுவேன். உங்களுக்கு என்ன மந்திரம் உச்சாடனம் பண்ண முடியுமோ அதை நீங்கள் உச்சாடனம் பண்ணிக்கலாம். மந்திரம் ஏன் உச்சாடனம் பண்ணுறாங்கன்னா, நம்மளுடைய ஆசனம் பண்ணும்போது நம்மளுடைய நினைவுகள் வந்து வேறு எங்கேயும் போகாமல் ஒரே மனநிலையில் ஒரே நேர்கோட்டில் இருக்கணுன்றதுக்காக தான் ஜபம் பண்ணுறது. நன்றி, வணக்கம்.